மனம் இருந்தால் மார்க்கபந்து. மனம் இருந்தால் எல்லாம் நமக்கு தான். இப்போ இந்த மனசுன்னு ஒன்று வேணும். அப்போ என்ன பண்ணணும்? அஷ்டமத்தில் குரு பகவான் வரார் இந்த தனுசு ராசி. அஷ்டமம்னா 8வது வீடு. 8வது வீடுன்னு நம்ம பயந்து ஒதுங்கி நிற்கலாம் கூடாது. எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு பெரிய பவர் என்ன தெரியுமா? அந்த கிரகம் இருக்கிற இடம் பவர். அஷ்டமத்தில் வராருன்னும் போது 8வது வீடு குரு உச்சம் பெற்ற வீடு. யாருக்கு? தனுசு ராசியோட அதிபதி உச்சம் பெற்ற வீடே 8வது வீடு. அந்த வீட்டுக்கு தான் இந்த குரு வரார். அப்போ குரு பெயர்ச்சி இந்த தனுசுக்கு நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மே மாதம் 26ஆம் தேதி முதல், அதாவது காலையில் 11 மணி, மே 26 குரு என்ன பண்ணுறாரு? 7ல் இருந்தவர், மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு செல்கிறார். கடகம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றவர். அதனால் உங்களுக்கு உயர் பதவிகளை கொடுப்பார். உங்களை விட்டு விலகியவர்கள், உங்களுக்கு ஆட்டம் காட்டினவங்கெல்லாம் உங்களுக்கு அடங்கி போவாங்க. உங்களை சிரமப்படுத்தினவங்க, உங்களை வருத்தப்படுத்தினவங்க, உங்களை பலகீனமாக ஆக்கி உங்களை சொல்லுவாங்கள்ல, என்ன தெருவில் விட்டுட்டான் சாமி அப்படின்னு. அப்படி விட்டவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை உயர்த்தி பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நல்ல வழியே இந்த காலம் காட்டும். அட்டமத்தில் குரு வரும்பொழுது இந்த உலகத்துடைய சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நமக்கு என்ன ஆகும்னா, பல விஷயங்கள், அடிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மனசில் போய் ரணமாக மீண்டும் அது ஒரு ட்ராவல் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தை புரிஞ்சுப்போம், மனுஷால புரிஞ்சுப்போம், தெரிஞ்சவாளை புரிஞ்சுப்போம். இந்த புரிஞ்சிக்கிறது தான் ஒரு மனுஷனை பெரிய அளவில் உயர்த்தும். பள்ளிக்கூடம் படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சுக்கிட்டு படி, நீ நல்லா வருவ அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லுவாங்க வாத்தியார்கள். கேட்டிருப்பீங்களே? அதே மாதிரி தான் அன்றைக்கி சொன்னது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்? படிக்க தான் தெரியும், மனப்பாடம் தான் பண்ண தெரியும், புரிஞ்சிக்க தெரியாது. அதனால் நிறைய பேர் நல்ல மார்க் எடுக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆகுவாங்க, தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? அஷ்டமத்தில் குரு வரும்போது புரிஞ்சுப்ப அப்படிங்கிறாரு. அப்போ புரிஞ்சுக்கணும்னாலே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணலை, புரிஞ்சுக்கிறோம். அப்போ மனுஷால புரிஞ்சுக்கிறோம், அப்பாவை புரிஞ்சுக்கிறோம், அம்மாவை புரிஞ்சுக்கிறோம், குடும்பத்தை புரிஞ்சுக்கிறோம், பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறோம், புருஷனை புரிஞ்சுக்கிறோம், குழந்தைகளை புரிஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த 8வது வீட்டு குரு கொடுப்பார். இந்த புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நம்ம நடக்கிறது. ஒரு டைரக்டர் சொல்லுவார் ஒரு நடிகரை பார்த்து, சார் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுங்கள். அவர் நடிப்பார், சார் சார் டேக் 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 வேணாம், இன்னொரு டேக் போகும் சார், இப்படி 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 சார், சார் நீங்கள் அவ்வளோ வேணாம் சார், சார் நீங்கள் கண்ணை மூடி திறங்க போதும் அப்படின்வார். ஒரு கட்டத்தர டைரக்டர் என்ன பண்ணுவார்? ரொம்ப சிம்பிளாக அந்த நடிகருக்கு சொல்லிக் கொடுப்பார், அதை செஞ்சுருவார். ஃப்ரேமில் பார்த்தா அந்த இடத்துல கிளாப்ஸ் இருக்கும். இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு அஷ்டமத்தில் குருவாக உங்களை எளிமையாக வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் உங்களை செய்யணும், உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். இப்போ இந்த எதிர்பார்க்குற விஷயத்தை நீங்கள் கொடுத்தா போகணும். எக்ஸஸாக எந்த ஆக்டிங்கும் வேண்டாம். அப்போ யாரையுமே எக்ஸஸாக திருப்திப்படுத்த முதல்ல நினைக்காதீங்க. குரு 8ல் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் ஓவர் பில்டப் கொடுக்க வேண்டாம், ஓவராக ஒருத்தவங்களை திருப்திப்படுத்த வேண்டாம். ஓவராக நீங்கள் மேல் அதிகாரிகள், வீட்டில் உள்ளவங்க, பெரியவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, குழந்தைங்கள், யாரையும் நீங்கள் ஓவராக அதிகமாக வாங்கி கொடுத்து செஞ்சு ஹெல்ப் பண்ணி நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. சாதாரண ஒரு ஸ்மைலில் திருப்திப்படுத்த முடியும். மே மாதம் 26 முதல் அக்டோபர் 20 வரை இதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த அரசியலில் இருந்தாலும், எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 19 வரை 8ல் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 9வது வீட்டுக்கு வருவார். அப்போ நீங்கள் பட்ட அந்த சிரமங்கள், பட்ட வருத்தங்கள், இந்த 9க்கு குரு வரும்பொழுது, அதுவும் நட்பு பெற்ற வீட்டுக்கு சிம்மத்துக்கு வரும்பொழுது அரசாங்க பதவிகள் கிடைக்கும், பெரிய மனுஷங்களுடைய டைஅப் கிடைக்கும், எதிர்பார்க்கிற நல்ல யோகங்கள் கிடைக்கும், புகழ் பெறுவீர்கள், கௌரவம் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக நல்லது நடக்கும். அப்போ போட்ட ஸ்கெட்சு வீணாகலைன்னு அர்த்தம்.
இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொன்னேன், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பிப்ரவரி 13க்கு பிறகு தேர்ட் ஹாஃப் ஃபஸ்ட் கிளாஸ் டைம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டதுனால. அதை விட்டுட்டு குரு எனக்கு அதை கொடுக்கல, இது கொடுக்கல, என்னை அப்படி கஷ்டப்படுத்துகிறார், இப்படி கஷ்டப்படுத்துகிறார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த குரு மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஈஸியாக சில டெக்னிக்கலை சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அக்டோபர் 20க்கு பிறகு அந்த டெக்னிக்கல் மூலமாக லாபங்கள் அனுபவிப்போம். பிப்ரவரி 13க்கு பிறகு அந்த டெக்னிக்கலை பழகிடும், நமக்கு பலம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பணத்தை எதிர்பார்க்கலாம், பதவியை எதிர்பார்க்கலாம், புகழை எதிர்பார்க்கலாம், கௌரவத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல மனுஷாலை எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும் சுவாமி, நல்லது நடக்கும். இவ்வளோதான் தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக அகோர வளர்ச்சியை பெறப்போகிறீங்க. நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது, வருமான உயர்வுகள் ஏற்பட போகுது, பணப்பற்றாக்குறைகள் நீங்க போகுது, பதவிகள் கிடைக்கப் போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மாதம் பல இடத்துல என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கம்யூனிகேஷன், இதெல்லாம் ஏற்பட போகுது. குட்டாக உங்களோட லைஃப் மாறுது. அதுவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கெல்லாம் அமோகமான திறமை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய திறமை. உங்களை இழந்தவர்கள் வருத்தப்படக்கூடிய நேரம். ஸோ தனுசுக்கு இது ஒரு என்ன சொல்லுவாங்க, மாஸ் டைம். டோன்ட் ஃபீல், நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வழிபாடு பண்ணுங்கள். வயசில் பெரியவர்களுக்கு நிறைய நமஸ்காரம் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த நேரத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பேர் வாங்கிறது, புகழ் வாங்கிறது, படிப்பில் ஆர்வம் செலுத்துறது, அதாவது முக்கியமாக உடல் நலங்களில் ரொம்ப முக்கியத்துவம் படுத்துறது. உங்களுடைய எண்ணத்தை மட்டும் அதிகமாக இந்த யூனிவர்ஸுக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அது நடக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு தனுசுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க போகிறது. அதே பிப்ரவரி 13 பிறகு இந்த அஷ்டமத்திலே குரு தொடர்றாரு. அந்த நேரத்தில் குரு உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால ஆட்டி படைத்தவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த என்ன சொல்லுவாங்க, வண்டி வாகனங்கள், ஏதாவது 2 வீலர் 4 வீலர் வாங்கிறதுக்கான சான்சஸ் இந்த பிப்ரவரியில் கிடைக்கும். கண்டிப்பாக வாகன மாற்றங்கள் நடந்தே தீரும். அதேமாதிரி உங்கள் மீது சில பேருக்கு அபிப்பிராயம் ஏற்படும். அபிப்பிராயத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இவரை மாதிரி உண்டா, இந்த பொண்ணு மாதிரி உண்டா, இந்த பையன் மாதிரி உண்டா அப்படின்னு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு அந்த அபிப்பிராயத்தின் மூலமாக நல்லது நடக்கும். ஸோ உங்களுடைய டேலண்ட் வெளிப்படக்கூடிய நேரம் பிப்ரவரி 13. அதுக்கு பிறகு உங்கள் டேலண்ட்டு கண்டிப்பாக வெளிப்படும். இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பலனை அனுபவிப்போம். எத்தனை தடைகளை நம்ம தகர்த்து வந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை சிரமங்களை தகர்த்து வந்திருக்கிறோம் தெரியுமா? அப்போ அந்த சிரமங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்க போகுது. இனிமேல் உங்களுக்கு சிக்னலே கிடையாது. நீங்கள் சிக்னல் இல்லாமல், ஸ்பீட் பிரேக் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற டைம் தனுசுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா இருப்பீங்க. சிவ வழிபாடு பண்ணுங்கள், வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்காக பிள்ளையாரை சேர்த்துக்குங்க. எதை செஞ்சாலும் பிள்ளையாரை ஜஸ்ட்டு ஒரு ஃபாலோ, பிள்ளையாரோட ஒரு ட்ராவல், ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுற காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லான குரு பெயர்ச்சி தான், கெடுதலான குரு பெயர்ச்சி இல்லை. உங்களை நீங்களே எடை போட்டு கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு, நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதற்கான நல்ல வாய்ப்பு, நல்ல நண்பர்களும் குருமார்களும் பெரியவர்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். வாழ்த்துக்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியையே இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய்
உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும், மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள், அடுத்த போயிட்டுருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும், டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பை போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க, மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள், குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள், அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம்,
தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.